வணக்கம். ஜோதிடத்தில் இந்த 6 முக்கிய பாயிண்ட்ஸ் ரொம்ப கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று லக்னம், லக்னாதிபதி எங்கே இருக்கா. உதாரணத்துக்கு மீன லக்னம் அப்படின்னா இந்த லக்னம் பார்க்கணும், லக்னாதிபதி எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். இவர்களுடன் பகை கிரகங்களான சனி, ராகு, கேது சம்பந்தம் இல்லாமல் இருக்கணும். அல்லது இவர்கள் 6, 8, 12 இந்த லக்னாதிபதி போய் மறையக்கூடாது. 6, 8, 12 கூடையவர்கள் இங்கே இருக்கக்கூடாது. இப்படி இது ஒரு பாவம். அடுத்தது லக்கணத்திலிருந்து 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம். இங்கேயும் இந்த குழந்தைகள் ஸ்தானம், புத்திர புத்திரி ஸ்தானம்னு சொல்லுவாங்க. இப்போ அறிவாற்றலும் இதுதான். லக்கணம் மூளை அப்படின்னா அதோடைய கெப்பாசிட்டியே இங்கே தான் இருக்குது. பல ஜென்மாதில் செய்த பாவ புண்ணிய கணக்கு ஏற்ற தண்டனைகள் எல்லாமே இந்த 5ஆம் பாவத்தை பொறுத்து. அதை பொறுத்து உங்களுடைய வாரிசுகள் பிறப்பது, வம்சாவளிகள் உருவாக்குவது, இது எல்லாமே 5ஆம் பாவம் தான். இந்த காதல் பாவம் இது எல்லாமே 5. ஸோ அதுவும் நல்லா இருக்கணும். அங்கே 5ஆம் இடத்தில் லக்கண பாவர்கள் 6, 8, 12 பாதகாதிபதிகள் இருக்கக்கூடாது. 5ஆம் வீட்டு அதிபதி உதாரணத்துக்கு இங்கே மீன லக்கணத்துக்கு சந்திரன் கெடாமல் இருக்க வேண்டும். சனி, ராகு, கேது கிரகண தோஷமின்றி இந்த பாவர்களுடன் லக்கண பாவர்களுடன் சேரக்கூடாது. அதே மாதிரி 9ஆம் பாவங்கிறது பித்ருஸ்தானம், தந்தை ஸ்தானம், பாக்யஸ்தானம், குலதெய்வ அருள், பிரபஞ்ச ஆற்றல், பிரபஞ்ச அறிவு. இங்கேயும் இந்த பாவகங்கள் இந்த சம்பந்தம் இல்லாமல் இருக்குது அப்படின்னாவே ஜாதகம் நல்ல ஜாதகம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி.